வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமியின் வலது கையாக இருந்த ஆர்.பி. உதயகுமாரை அதிமுகவில் மிக முக்கிய பதவியிலிருந்து பறிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர்.பி. உதயகுமார் இருக்கக்கூடிய சூழலில் தென் மாவட்டங்களில் பன்னீர்செல்வம் இடத்தை ஆர்.பி. உதயகுமாரால் பிடிக்க முடியவில்லை. தென் மாவட்ட ஓட்டுக்கள் குறைந்ததுதான் மக்களவை தேர்தலில் அதிமுக ஒரு இடங்களில் கூட வெற்றியடையாத ஒரு சூழல் ஏற்பட்டதாக முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்தார்கள். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்.பி. உதயகுமாரை கண்டித்து, அதிமுகவில் உன்னை துணைத் தலைவராக வைத்ததற்கே காரணம் தென் மாவட்டங்களின் ஓட்டுக்களை பெறுவதற்குத்தான். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களது இடத்தை உன்னால் நிரப்ப முடியாது என்றால் உனக்கு எதற்கு பதவி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடும் கோபத்தில் பேசியிருப்பதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல திட்டத்தை போட்டிருக்கிறார். அதிமுகவையும் கைப்பற்ற வேண்டும், அதே சமயம் தேர்தலிலும் வெற்றியடைய வேண்டும். ஆனால் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டு வந்த அனைத்து திட்டங்களும் தோல்வியில்தான் முடிந்துள்ளது. கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று பலதரப்பட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தையும், அதாவது நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தையும் ஏற்பாடு செய்தார். ஆனால் தென் மாவட்டங்களில் சரியான பலன் இல்லாத காரணத்தினாலும் அங்கு ஒன்று கூடி மக்கள், அதிமுகவின் தொண்டர்கள் உங்களை புறக்கணிப்பதன் காரணமாகவும் அதிமுக மீண்டும் வெற்றியடைவது கடினம் என்ற ஒரு தகவல் வெளியானதை தொடர்ந்து ஆர்.பி. உதயகுமாரை கண்டித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த ஒரு சூழலில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்.பி. உதயகுமார் அவர்களை மீண்டும் தென் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து அதிமுக வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், இல்லை என்றால் துணைத் தலைவர் பதவி உட்பட அனைத்திலிருந்தும் உங்களை பறிக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்.பி. உதயகுமாரை மிரட்டியிருப்பது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.